Hi friends, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் NS200 எடுக்கும்போது எங்கள் அப்பா NS160 எடுத்துக்கோ, ஒரு 30,000 சேவ் ஆகுதுல, ஒரு 40 ccயில் என்ன இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நானும் சம்டைம்ஸ் யோசிச்சிருக்கேன், இந்த மாதிரி ஒரு 30,000 சேவ் ஆகுதுல, அதுக்கு நம்ம பேசாமல் 160 எடுத்துகிட்டு போயிடலாம், லுக்லேருந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருந்தேன். பட் ஆனால் நான் 200 தான் எடுத்தேன். ஒரு 30,000 சேவ் பண்ணி நம்ம 160 போகலாமா, இல்லை ஒரு 30,000 ஸ்பெண்ட் பண்ணி NS200 போகலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கம்பேரிசனாக இருக்க போகிறதில்ல. கம்பேரிசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 200cc செக்மெண்ட்டுக்கும் 200cc செக்மெண்ட்டுக்கு மட்டும்தான் கம்பேர் பண்ணுவோம். அப்படி இல்லாட்டி பார்த்தீங்கன்னா 1,50,000 ஒரு பைக் இருக்குது, இன்னொரு 1,50,000 ஒரு பைக் இருக்குது அப்படின்னா அப்படி கம்பேரிசன் பண்ணலாம். பட் ஆனால் இது கம்பேரிசன் வீடியோ கிடையாது. இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு பையர்ஸ் கைடு தான். இப்போ நீங்கள் 160 எடுக்கலாமா இல்லை NS200 எடுக்கலாமா அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சப்போஸ் நீங்கள் 160 எடுக்கலான்ட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் 200 எடுக்கலான்ட்டு இருந்தீங்கனாலும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்கள் யூஸ்க்கு 160 சூட் ஆச்சுன்னா நீங்கள் 160 எடுக்கலாம், உங்கள் பர்பஸ்க்கு 200 சூட் ஆச்சுன்னா 200 எடுக்கலாம். அது கரெக்டான கேட்டகரியை பிரித்து கரெக்டான பைக்கை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ரெடி பண்ணிருக்கேன். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ நம்ம சேனலில் ரெகுலராக வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா APACHE 200 4V NS200க்கும் லாஸ்ட்டாக ஒரு கம்பேரிசன் வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோ அவ்வளோ இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராச்சும் பார்க்காம இருந்தீங்கன்னா அந்த வீடியோ செக் அவுட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லுக்ஸ் அண்ட் டிசைனை பொறுத்தளவுக்கு ரெண்டு பைக்குமே சிமிலராக தான் இருக்கும். இப்போ நியூ கலர் ஸ்கீமில் கலர் ஸ்கீமும் கூட ஒரே மாதிரி ஆக்கிட்டாங்க. அந்த 160 200 அப்படிங்கிற லோகோ மட்டும்தான் டிஃபர் ஆகும் NS160க்கும் 200க்கும். பட் ஆனால் நீங்கள் உண்மையான NSல வர இருந்தீங்கன்னா தூரத்துலேருந்து பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எது NS160 எது NS200 அப்படிங்கிறது. எத்தனை பேர் அப்படி கண்டுபிடிச்சிருவீங்க, அப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எத்தனை ஒரிஜினல் NSல இருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். செகண்ட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன். NS160 பொறுத்தளவுக்கு 160.3cc சிங்கிள் சிலிண்டர் ஆயில் கூல்டு என்ஜின், 17 bhp, 14 Nm டார்க் வித் 5-speed கியர் பாக்ஸ். NS160 பார்த்தீங்கன்னா ஒரு சிட்டி டிரைவர். சிட்டிக்கு ஏற்ற பவர் NS160ல் தாராளமாக இருக்கும். இந்த பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பவர் அவுட்புட் அப்படிலாம் கிடையாது. 160cc இந்த பவர் அவுட்புட் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணும். பட் ஆனால் ஹைவேஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களால் கொஞ்சம் அக்ரெசிவாக போக முடியாது. கொஞ்சம் அக்ரெஷனான ஸ்பீடு NS160ல் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அந்த பிக்கப்பாக இருக்கட்டும், அந்த புல்லிங்காக இருக்கட்டும், NS160ல் அந்த அளவுக்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. இப்போ NS200ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 199.5cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல்டு என்ஜின், 24.13 bhp, 18.5 Nm டார்க் வித் 6-speed கியர் பாக்ஸ். NS200ஓட பவர் அவுட்புட் உண்மையாலுமே வேறு லெவல். NS200 பார்த்தீங்கன்னா சிட்டியாக இருக்கட்டும், ஹைவேவாக இருக்கட்டும், அக்ரெசிவான ரைட்ஸ் நீங்கள் அதிகமாக பண்ணுவீங்க அப்படின்னா NS200 தாராளமாக போகலாம். பட் ஆனால் சேஃப்டியாக பண்ணுங்கள். எது பண்ணுறதுனாலும் இது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஹெல்மெட் போட்டுக்கோங்க. பவரை பொறுத்தளவுக்கு NS200 பீஸ்ட் தான். பவர் அவுட்புட் பார்த்தீங்கன்னா NS200ல் அப்படி இருக்கும். நீங்கள் நினைக்கிறத விட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே பவர் அவுட்புட் NS200ல் இருக்கும். அதனால் ஹைவே பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கும். அதுவும் இல்லாமல் லிக்விட் கூல்டு என்ஜின் கொடுத்துருக்கேங்கேட்டி உங்களுக்கு ஹைவே க்ரூசிங்கும் நான் ஸ்டாப்பாக 200 to 250 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் அக்ரெசிவாக ட்ரைவ் பண்ணலாம். NS200 சிட்டி ரைட், ஹைவே ரைட் எல்லாத்துக்கும் சூட் ஆகும். இப்போ ரெண்டு பைக்குக்குமே என்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்த்துருப்பீங்க. NS160 எடுக்கிறவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பவர் அவுட்புட் கொஞ்சம் லேக்காக இருக்கும். பட் ஆனால் சிட்டியில் தான் நீங்கள் அதிகமாக ட்ரைவ் பண்ணுவீங்க. ஹைவேஸ்லாம் நான் எப்போவாச்சும் தான் ப்ரோ போவேன், எனக்கு பிரச்சனை கிடையாது, நான் அதிகமாக லாங் ட்ரைவ்லாம் போக மாட்டேன், ஆஃபீஸ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், காலேஜ் போயிட்டு வீட்டுக்கு வந்துடுவேன், எனக்கு லாங் ட்ரைவ்ஸில் ஒரு மேட்ரே இல்லை ப்ரோ அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் NS160 போகலாம். பட் ஆனால் NS200 போகிறவங்க அதிகமாக லாங் ட்ரைவ்ஸ் போகணும், எனக்கு ஹைவேஸில் ஒரு அக்ரெசிவ் வேணும், நான் லடாக் பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஹைவேஸில் அதிகமாக லாங் ட்ரைவ் போகிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா தாராளமாக NS200 போய்க்கோங்க. ஏன்னா உங்களுக்கு அந்த பவர் அவுட்புட்டாக இருக்கட்டும், லிக்விட் கூல்டு என்ஜினாக இருக்கட்டும், மேஜராக இன்னொரு அட்வான்டேஜ் இருக்கும். இங்கே இந்த 30,000 அதிகமாக லாங் ட்ரைவ் போகிறவங்க கன்சிடர் பண்ணாதீங்க. தேர்டு பார்த்தீங்கன்னா மைலேஜ். NS160 பார்த்தீங்கன்னா 40 to 45வும், NS200 35 to 40வும் சிட்டியில் கிளைம் ஆகும்.
ஹைவேஸில் வந்து உங்களுக்கு 5 to 6 வந்து அதிகமாக சான்ஸ் இருக்குது. பட் ஆனால் வந்து மைலேஜுங்கிறது வந்து இப்போதைக்கு பெட்ரோல் ப்ரைஸ்க்கு உண்மையாலுமே முக்கியமான விஷயம். பைக் எடுக்கிறவங்க எல்லோரும் வந்து மைலேஜை மைண்டில் வச்சுட்டு பைக் எடுங்க. ஏன்னா வந்து இப்போ இருக்க பெட்ரோல் ப்ரைஸ் ரொம்பவே ஹை. மைலேஜை பொறுத்தளவுக்கு NS160 எடுக்கிறவங்களுக்கு வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் இருக்குது. நீங்கள் வந்து அந்த பவரை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மைலேஜ் வந்து கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். NS200 எடுக்கிறவங்களுக்கு வந்து பவர் எனக்கு கண்டிப்பாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு மைலேஜ் கம்மியாக கிடைக்கும். கொஞ்சம் அதிகமாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபோர்த்து பார்த்திங்கன்னா பிரேக்கிங்கை பொறுத்தளவுக்கு NS200க்கும் 160க்கும் சிங்கிள் சேனல் ABS மட்டும்தான் கொடுக்குறாங்க. பட் ஆனால் வந்து NS200ஓட பிரேக்கிங்க்கும் NS160ஓட பிரேக்கிங்க்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரேக்கிங்கோட கேலிப்பர்ஸ் வந்து வேறு. NS200ல் வந்து வேறு கேலிப்பர்ஸ், NS160ல் பார்த்திங்கன்னா வேறு கேலிப்பர்ஸ் வந்து NS160ல் வந்து கொஞ்சம் லோ குவாலிட்டி கேலிப்பர்ஸும் NS200ல் பார்த்திங்கன்னா பைப்ரேக் கேலிப்பர்ஸும் யூஸ் பண்ணுறாங்க. ரெண்டுத்துக்குமே வந்து சிங்கிள் சேனல் ABS அப்படிங்கிறங்கிட்ட நிறையா பேர் வந்து கன்ஃபியூஷனில் வந்து சரி ரெண்டுத்துக்கும் சிங்கிள் சேனல் ABS தான் அப்படிங்கிறதுல மைண்ட் செட்டில் எடுத்துறீங்க. பட் ஆனால் வந்து கேலிப்பர்ஸ் வேறு. இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி தான் ஆகணும். கேலிப்பர்ஸ் வந்து பைட்டுக்கு வந்து முக்கியமான காரணம். NS200ல் வந்து பைப்ரேக் கேலிப்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. NS160ல் பார்த்திங்கன்னா கொஞ்சம் லோ குவாலிட்டி கேலிப்பர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேலிப்பரோட என்ன பிராண்ட் அப்படின்னு கூட மென்ஷன் பண்ணல. மேபி வந்து பஜாஜோட ஓன் கேலிப்பராக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து NS200ல் பார்த்திங்கன்னா பைப்ரேக் கேலிப்பர்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. KTM முதற்கொண்டு பைப்ரேக் தான் யூஸ் பண்ணுவாங்க. பைப்ரேக் கேலிப்பர்ஸோட பைட் வந்து அந்த கேலிப்பர்ஸை கம்பேர் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணணும். இந்த கேலிப்பர் டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். யாருமே வந்து இதை கவர் பண்ணல. இந்த கேலிப்பர் டிஃப்ரென்ஸை வந்து தெரிஞ்சுக்கோங்க. அதனால் வந்து NS160ல் வந்து என்ன ப்ரோ பிரேக்கிங் ரொம்ப மோசமாக இருக்குமா, என்ன ப்ரோ இப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. NS160ஓட சிசிக்கும் பவருக்கும் தகுந்த மாதிரி தான் பிரேக்கிங்கோட கேலிப்பர்ஸும் பிரேக்கிங் வந்து கம்பெனி செட் பண்ணுவாங்க. அதனால் வந்து NS160ல் வந்து அதுக்கு தகுந்த பவருக்கு அதுக்கு தகுந்த பிரேக்கிங் வந்து கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி தான் NS200லையும் அதுக்கேற்ற பவருக்கு வந்து அதுக்கேற்ற பிரேக்கிங் கொடுத்துருப்பாங்க. பட் ஆனால் டியூல் சேனல் ABS கண்டிப்பாக இந்த வண்டிக்கு தேவை. இப்போ வரைக்கும் அதை வந்து கொடுக்கல. வாங்குறவங்க வந்து இதையும் கன்சிடர் பண்ணுங்கள். ஃபிஃப்த்து பார்த்திங்கன்னா டயர் சைஸ். NS160 ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா 90/90, ரியர் பார்த்திங்கன்னா 120/80. NS160ஓட டயர் சைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மி தான். அதனால் வந்து நீங்கள் வெட் சர்ஃபேஸ்லையும் சாண்ட் சர்ஃபேஸ்லையும் வந்து பார்த்து ட்ரைவ் பண்ணுற மாதிரி இருக்கும். மேஜராக வந்து உங்களுக்கு பேக்கில் வந்து ஸ்டாண்டர்ட் டிஸ்க் அப்படிங்கிறங்காட்டி ஸ்கிட்டாக இருக்க மேஜராக சான்ஸ் இருக்கும். NS200 பொறுத்தளவுக்கு ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா 100/80, ரியரில் வந்து 130/70 கொடுத்துருக்காங்க. செக்ஷன்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால் வந்து உங்களுக்கு வெட்லேயும் சாண்டி சர்ஃபேஸ்லேயும் வந்து NS160ஓட டயர்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் வந்து grip and ஸ்டெபிலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால் வந்து NS160ஓட டயர் வந்து நான் குறை சொல்ல. NS200க்கு இது வந்து ஒரு மேஜர் அட்வான்டேஜ் தான். இப்போ வரைக்கும் நான் சொன்ன டிஃப்ரென்ஸ் மட்டும்தான் NS160க்கு 200க்கு இருக்குது. இப்போ வந்து நீங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ண போகிறீங்க, NS160 200 அப்படிங்கிறக்கும் நான் இதில் வந்து கிளியரான எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். இதையும் மீறி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எந்த பைக் வாங்க போகிறீங்க அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து அதிக பவர் வேணுமா இல்லை வந்து அதிக மைலேஜ் வேணுமா அப்படின்னு முடிவு பண்ணுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நான் எப்போவும் வந்து இந்த பைக் வாங்குங்க அந்த பைக் வாங்குங்க அப்படிங்கிறத நான் சொல்ல மாட்டேன். உங்களோட ஒப்பீனியன் தான். நீங்கள் தான் பைக் வாங்க போகிறீங்க, அதனால் நீங்களே சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் என்ன பைக்குக்கு இந்த மாதிரி கம்பேரிசன் அப்படி இல்லாட்டி பையர்ஸ் கைட் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசாக வந்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு 4K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ண போகிறோம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். See you next video.